வெல்கம் டு நிகா சேனல். இது ஆங்குலர் இன்டர்வியூ கொஷின் பார்ட் 5. இன்னைக்கு பார்க்க போகிற கொஷின், வாட் இஸ் அ டெக்கரேட்டர் அண்ட் இட்ஸ் டைப். பொதுவாக ஆங்குலர் டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலில், அதாவது டிஎஸ் ஃபைலில் கிளாஸு, ப்ராப்பர்ட்டி, ஃபங்க்ஷன், பேராமீட்டர்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதுக்குன்னு பேசிக்காக சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஒருவேளை அந்த ஃபங்க்ஷனாலிட்டி, ஃபியூச்சர்ஸ் நமக்கு பத்தலை, அதை நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணணும், அதாவது இம்ப்ரூவ் பண்ணணும், அடிஷ்னல் ஃபங்க்ஷன் பிஹேவியர், ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கு தரணும் அப்படின்னா நம்ம டெக்கரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்காக டெஃபினேஷன் என்னன்னா, டெக்கரேட்டருங்கிறது ஒரு அனோட்டேஷன். அதை வச்சு நாம் ஒரு கிளாஸ் இல்லைன்னா ஒரு மெத்தட் இல்லை ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா ஒரு பேராமீட்டரோட பேசிக் ஃபங்க்ஷன் பிஹேவியரை நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம். அடிஷ்னலாக ஃபியூச்சர்ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நம்ம அதுக்கு கொடுக்கலாம். இது ஒரு டைப் ஸ்கிரிப்டோட ஃபியூச்சர். பொதுவாக எப்படி ஒரு ஃபங்க்ஷன் ரன் டைமில் இம்ப்ளிமெண்ட் ஆகுமோ அதே மாதிரி தான் இதுவும் ரன் டைமில் தான் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி @ போடணும். அதாவது இந்த டெக்கரேட்டர் யூஸ் பண்ணோன்னா த டெக்கரேட்டர் நேம் ஃபாலோட் பை கிளாஸ் ஆகலாம், ப்ராப்பர்ட்டி ஆகலாம், எதை நம்ம டெக்கரேட் பண்ணணுமோ அதை டெக்கரேட் போட்டுக்கலாம். டைப்ஸ் பார்த்தோன்னா 4 டைப்ஸ் இருக்குது. கிளாஸ் டெக்கரேட்டர், ப்ராப்பர்ட்டி டெக்கரேட்டர், மெத்தட் டெக்கரேட்டர், பேராமீட்டர் டெக்கரேட்டர். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் கிளாஸ் டெக்கரேட்டர்? கிளாஸ் டெக்கரேட்டருங்கிறது ஒரு கிளாஸுக்கு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃபியூச்சர் ஆங்குலர்லேருந்து. இதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டெக்கரேட்டர் இருக்குதுலே, இதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டெக்கரேட்டர். இந்த இமேஜில் கொடுத்துருக்க மாதிரி பேசிக்காக ஒரு கிளாஸ் இருக்குது. அதை நம்ம டெக்கரேட் பண்ணுறதுனால ஆங்குலருக்கு இந்த கிளாஸ் என்னவா ஆக்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். இங்கே உதாரணத்துக்கு அட் காம்பனன்ட் டெக்கரேட்டர் போட்டோம்னா ஆங்குலர் இந்த கிளாஸை ஒரு காம்பனண்ட்டாக பார்க்கும். அதே மாதிரி என்ஜி மாடியூல் போட்டோம் அப்படின்னா நார்மல் கிளாஸ் ஒரு மாடியூலாக ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இன்ஜெக்டபிள் அப்படிங்கிறத டெக்கரேட்டர் ஆட் பண்ணோம்னா நார்மல் கிளாஸ் ஒரு சர்வீஸாக ஆங்குலர் ட்ரீட் பண்ணும். ஸோ இதுதான் கிளாஸ் டெக்கரேட்டர். அடுத்த கொஷின், வாட் ஆர் ப்ராப்பர்ட்டி அண்ட் மெத்தட் டெக்கரேட்டர்ஸ்? கிளாஸுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, மெத்தட்ஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பிஹேவியர்ஸ் இருக்குது. அதை நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ராப்பர்ட்டி அண்ட் மெத்தட் டெக்கரேட்டர்ஸ். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, நமக்கு அந்த பேசிக் சோர்ஸ் கோடையோ வேறு எந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. நம்ம சின்ன ஒரு டெக்கரேட்டர் கொடுக்குறோம், அது மூலிமா அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ஹான்ஸ் ஆகுது. காமனாக யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி டெக்கரேட்டர்ஸ் பார்த்தோம்னா இன்புட், அவுட்புட், ஓவர்ரைட். ஸோ இது போடுறதுனால நார்மல் ப்ராப்பர்ட்டி ஒரு இன்புட் ப்ராப்பர்ட்டியாகவும் இல்லைன்னா அவுட்புட் ப்ராப்பர்ட்டியாகவும் இல்லைன்னா ஒரு ஓவர்ரைடபிள் ப்ராப்பர்ட்டியாகவும் மாறுது. ஸோ நார்மல் ஃபீச்சர்ஸ் கூட இந்த அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் நமக்கு கிடைக்கிது. காமனாக யூஸ் பண்ணுற மெத்தட் டெக்கரேட்டர் என்னன்னு பார்த்தோம்னா ஹோஸ்ட் லெசனர். ஸோ நார்மல் மெத்தட் ஒரு ஹோஸ்ட் லெசனராக இங்கே ஒர்க் ஆகும். அடுத்த கொஷின், வாட் ஆர் பேராமீட்டர் டெக்கரேட்டர்ஸ்? பேராமீட்டர் டெக்கரேட்டர்னால் ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்கிற ஒரு பேராமீட்டருக்கு அடிஷ்னலாக நாம் ஒரு ஃபியூச்சர் கொடுக்குறோம். பொதுவாக இங்கே எங்கே பார்க்கலாம்னா, இப்போ கன்ஸ்ட்ரக்டரில் ஒரு பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் @injectable. ஸோ இப்போ நார்மலாக ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணால் நம்ம கொடுக்குற வேல்யூ தான் பாஸ் ஆகும். இதே inject அப்படிங்கிற டெக்கரேட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா ஆங்குலர் என்ன பண்ணணும்னா, நம்ம இன்ஜெக்ட் பண்ணுற பர்டிகுலர் பேராமீட்டருக்கு ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணி அதை இன்ஜெக்ட் பண்ணும். இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பேராமீட்டர் டெக்கரேட்டர். ஓகே, இப்போ நம்ம டெக்கரேட்டர் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் மற்ற கொஷின்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.